ஹலோ வணக்கம். நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, எப்படி நம்ம சாமி கும்பிடுவோம்? எனக்கு அது வேணும், இது வேணும், நான் கஷ்டமாக இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன். சில பேர் கஷ்டப்படுறப்ப தான் கோயிலுக்கே போவாங்க. சில பேர் சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக பர்த்டேக்காக போவாங்க. ஓகே. இவர் ஒரு குருஜி. இவரை நான் பத்திகேஃபில் மீட் பண்ணேன். இவர் ஒரு சித்தர். இவர் பேர் சுவாமி ரகுநாதர். இவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட எப்படி சாமி கும்பிடணுன்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி நம்ம சாமி கும்பிடணுமா? நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும், பாக்கெட்டில் ஒரு வள்ளி கூட இல்லைனாலும், நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தாலும் சாமியை கும்பிட்றப்ப சாமிக்கிட்ட போய் சொல்லணுமா, நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்கு, நான் கேட்டது எல்லாமே கிடச்சிருச்சுன்ட்டு சாமிக்கிட்ட சொல்லணுமா. அந்த மாதிரி சாமிக்கிட்ட போய் சொல்கிறது நல்லதான். கொஞ்சம் லூச்சு பார்த்தா இது ஒரு மைண்ட் கேம். நீங்கள் ஒரு பெரிய மாபெரும் சக்தி கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களை மைண்ட் செட்டில் நீங்கள் பில்ட் பண்ணிக்கிறீங்க. நான் அவரை குறை சொல்ல, நான் அவர் சொன்னது கரெக்டு தான் சொல்கிறேன். அவர் வயசுலேயும் கூட ஒரு காவி உடைகளை போட்டுக்கிட்டு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்களுங்களுக்காக, அதுவும் சிவன் சேவை. ஸோ அவர் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் அவ்வளோ பெரிய சக்தி கிட்ட போயிட்டு ஒரு சிலை வழிபாட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கஷ்டத்தை இல்லைன்னு நினைக்கணும் முதல்ல, அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் வராது. அந்த மாதிரின்ட்டு ஒரு விஷயத்த செய்ய சொன்னார். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட போனீங்கன்னா, உங்களுக்கு அது வேணும், இது வேணும், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி வேணும்னு கேட்காதீங்க. சாமி மண்ணுக்கு போயிட்டு எனக்கு எல்லாமே இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறனால மென்டலியாக நீங்கள் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகுறீங்க. நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஆவராவை க்ரியேட் பண்ணுறீங்க. சந்தோஷப்படுறப்ப நெகட்டிவ் ஆவராக தான் இருக்கும், கஷ்டப்படுறப்ப நெகட்டிவ் ஆவராக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தை நினைக்கும் போதும் சரி, பேசும் போதும் சரி, நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஏராவை க்ரியேட் பண்ணுறீங்க. இது எனக்கு என்னமோ லாஜிக்காக தெரியுது. இன்னொன்று கோயில் எனர்ஜி அக்குமுலேஷன் சென்டர். காலங்காலமாக அந்த சிலை வழிபாட்டுக்கு மந்திரங்கள், பூஜைகள், கும்பாபிஷேகம்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு எனர்ஜியை அக்யூமுலேட் பண்ணுறாங்க. நம்ம ஏன் அங்கே போகிறோன்னா, அந்த எனர்ஜியை திருப்பி அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக இல்லை. நம்ம கோயிலுக்கு போகிறது எனர்ஜியை அப்சார்ப் பண்ணோம். ஸோ இதுவும் எப்படி அந்த வசிய மந்திரம்லாம் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கோ, அதே மாதிரி இந்த மாதிரி சிந்தனைகளையும் அங்கே உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. டூ குட், பி குட், ரிசீவ் குட்னு சொல்லுவாங்க. நல்லதே செய்யணும், நல்லதாகவே இருக்கணும், நல்லதே நடக்கும், நல்லதே நம்புவோம், நல்லதே வரும். இந்த வசிய மந்திரத்தை வச்சு எந்த ஒரு மானிடனும் நீங்கள் வசியம் பண்ண முடியாது. சில பேர் வசியம்னா சொல்லியிருக்காங்க, இது நீனே ஆன்டி பிளாக் மேஜிக்காக பேசிக்கிட்டு இருக்க, அதாவது நீ பேசுகிறதெல்லாம் ஆன்டி பிளாக் மேஜிக்காக இருக்கு, ஆன்டி பூமோவாக இருக்கு, நீ வசியத்தை பற்றி பேசுகிறேன்ட்டு. வசியம் என்றால் அந்த தெய்வத்தை நம்ம வசம் வச்சுக்கிறது, அது தப்பே இல்லை. அவங்கள்ட்ட பொண்டாட்டி, மற்றவங்களோட மக, இவங்கள வசியம் பண்ணுறது தான் தப்பு. நம்ம தெய்வத்தை நம்ம வசமாக வச்சுக்கிறது ட்ரை பண்ணுறதோ, அதுக்கு முயற்சி பண்ணுறதோ என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா தெய்வமும், மெயினாக குல தெய்வம் அவங்க வசமாக ஆகணும்.